அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆட்சியார் தமிழ் பண்டைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறது உலகிலே ஒரு அதிர்வு அலையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுவது இரண்டு நிலவானது பூமியில் தோன்ற போகின்ற ஒரு சர்ச்சையினை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நாசா என்று தான் குறிப்பிட வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க போறோம். என்ன நடந்தது, எது நடந்தது என்றதை நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முதல் அதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதிய வந்தவங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பூமிக்கு அருகிலே பாரும் இரண்டாவது நிலவு நேற்று தெரிந்தது. இது 2 மாதம் விண்ணிலே தெரியும் என்றும் அறிவியல் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். விண்ணிலே சுற்றி கொண்டிருக்கின்ற விண்கல் ஒன்று பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகிலே வரும்போது அதனை பூமியின் சுற்றுப்பாதைக்குள் இழுப்பதனால் நமக்கு இன்னொரு ஒளியுடன் கூடிய நிலவு போன்ற தோற்றத்தை நாம் பார்க்க முடியும் என்றும் அறிவியல் அறிஞர்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றனர். அந்த நிகழ்வு வானில் நேற்று நிகழ்ந்தது. இது குறித்து அறிவியல் அறிஞர்கள் கூறுகையிலே பூமி தனது ஈர்ப்பு விசையினால் 2024 PTS 5 என்ற சிறிய ஆஸ்ட்ராய்ட் என்னும் விண்கல்லை தனது சுற்றுப்பாதைக்கு அருகே கொண்டு வரும். சுமார் 4.5 மில்லியன் ஆண்டுகளாக இருக்கின்ற பூமியின் முதன்மை துணைக்கோளான நிலவை போல் அல்லாமல் இந்த புதிய மினி நிலா 2 மாத காலம் நமக்கு ஒரு நிலவு போலவே தெரியும். பின்னர் நமது பூமிக்கு பின்னால் உள்ள சிறுகோள் பகுதியின் போல் இருக்கும் தனது இருப்பிடத்துக்கு திரும்பிவிடும். தன் போக்கிலே போய்கொண்டிருக்கும் கற்கோளத்தை பூமி தனது ஒரு ஈர்ப்பு வட்டத்தில் கொண்டு வருவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது. விண்ணில் ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆய்வாளர்களின் கருத்துப்படி 2024 PTS 5 போன்ற ஒரு சிறுகோளை சுமார் மணிக்கு 3540 கிலோமீட்டர் பொதுவான வேகத்தில் நகர்வதனால் பூமியின் ஈர்ப்புப்புடன் அதன் மீது வலுவான தாக்கத்தை செலுத்தும். அதன் விளைவாகவே தற்காலிகமாக பூமியால் ஈர்க்கப்படும் பூமியின் சுற்றுப்பாதையில் இருக்கும் மினி மூன் நிகழ்வுகள் என்று அழைக்கப்படும். ஆய்வில் இந்த சிறுகோள் முதலிலே ஆகஸ்ட் 7 நாசாவின் ATLS மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது நிலவு மிகவும் சிறியதாகவும் மங்கலாகவும் இருக்கும் என்பதனால் வெறும் கண்களாலே அதனை தெளிவாக பார்க்க முடியாது. ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தால் இந்த சிறிய நிலவை தெளிவாக கண்டு ரசிக்க முடியும். 2024 PTS மின்கலம் தோரணையாகவும் 32 அடியும் 10 மீட்டர் நீளமும் கொண்டது. இது நமது நிலவுடன் ஒப்பிடுகையிலே மிகவும் சிறியது. நிலவின் சுற்றளவு 10,921 கிலோமீட்டர். இந்த சிறுகோள் செப்டம்பர் 20 பூமியின் சுற்றுப்பாதையில் நுழையும் என்றும் பின்னர் நவம்பர் 25 வெளியேறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சிறிய நிலவுகள் இதற்கு முன்னதாக தோன்றியுள்ளது. சில சிறிய கோள் மீண்டும் பூமிக்கு சுற்றுப்பாதைக்கு வருகின்றது. 2022 NX-1 என்ற சிறிய கோள் 1981 சிறிய நிலவாக மாறியது. 2022 மீண்டும் அது தோன்றியது. 2024 PTS என்னும் இந்த சிறிய கோள் 2055 மீண்டும் பூமியின் சுற்றுப்பாதைக்கு திரும்பும்.